ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் வந்து வீல் லுக்கப் அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபார்முலா. இந்த வீல் லுக்கப் பற்றி நம்ம கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இது நம்ம யூஸ் பண்ணாத பிளேஸே கிடையாது. இந்த வீல் லுக்கப் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு யூனிக் வேல்யூ வச்சு நம்ம டேட்டாஸ் வந்து வேறு ஒரு ஷீட்டு ஆர் வேறு ஒரு ஃபைலு எதுலேருந்து வேணாலும் நம்மளால் ஈஸியாக வேல்யூஸ் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ எப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட இந்த டேட்டாஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம யூனிக் வேல்யூஸ்ன்னு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி தான். இந்த டேட்டாவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஷீட் 2ல் வந்து என்கிட்ட எம்ப்ளாயி ஐடி, அந்த யூனிக் ஐடி வேல்யூ மட்டும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்னால் இந்த டேட்டாவை வந்து இங்கே காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம், ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ பல்க் டேட்டா பேஸில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம காப்பி பேஸ்ட் இந்த மாதிரி வந்து நம்ம அந்தந்த ஐடிக்கு நேராக எடுத்து பேஸ்ட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீல் லுக்கப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த ஐடிக்கு ஈக்குவலாக மேட்ச்டாக இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும் இன்னொரு ஷீட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஷீட் 2ல் வந்து எம்ப்ளாயி ஐடி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஷீட் 1ல் வந்து டேட்டாஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த எம்ப்ளாயீஸ் ஐடிக்கு மேட்ச்டாக இருக்கிற அதர் டீட்டெயில்ஸை தான் நம்ம இப்போ இந்த ஷீட்டுக்கு கொண்டு வர போகிறோம், ஷீட் 2க்கு. ஓகேங்களா? இந்த ஐடிக்கு மேட்ச்டாக இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நேம்ஸு, இந்த பிளேஸ், கான்டாக்ட் நம்பர், இதெல்லாம் தான் நம்ம வந்து அந்த ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகேங்களா? சம்திங் ஹைடில் இருக்குது, டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வீல் லுக்கப் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து நேம், பிளேஸ், கான்டாக்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, இதை நான் வந்து இங்கே கொண்டுட்டு வரணும். என்னோட கோல் அதுதான். நேமு, பிளேஸு அண்ட் கான்டாக்ட் நம்பர். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நேம்ஸை வந்து இந்த ஐடிக்கு ஈக்குவலாக இருக்கிறத மேட்ச் பண்ணி எடுத்து வரேன். சப்போஸ் இந்த ஐடிக்கு மேட்ச்னா அங்கே எதுவும் வேல்யூ இல்லை அப்படின்னா நமக்கு என்னன்னு டிஸ்பிளே பண்ணிடும். ஈக்குவல் டு வி லுக்கப் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? லுக்கப் இதான் ஃபங்க்ஷன். இப்போ இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இந்த லுக்கப் வேல்யூன்றது தான் இந்த ஐடி. ஓகேங்களா? எம்ப்ளாயி ஐடி தான் இங்கே லுக்கப் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து டேபிள் அரே. டேபிள் அரேன்றது வந்து நம்ம அந்த ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து நம்ம டேட்டா எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்றது. அந்த டேபிள் அரேன்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஷீட்டில் தான் இருக்குது அந்த வேல்யூ. ஓகேங்களா? இதுதான் டேபிள் அரே. நம்ம செலக்ட் பண்ணுறது இதுதான் டேபிள் அரே, நம்ம செலக்ட் பண்ணுற ரேஞ்ச். இப்போது இந்த எம்ப்ளாயி ஐடியிலேருந்து நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆக அந்த காலம் நம்பர் நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டே வரும். ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? 19th row செகண்ட் காலம். ஓகேவா? இப்போ அப்படியே மூவ் பண்ணுங்க, ஃபுல் டேபிளையே செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கமா, இப்போ எந்த காலம் வேணுமோ அந்த காலம் வந்து நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணணும். 2 காலம் நம்பர், எனக்கு செகண்ட் காலம்ல உள்ள டீட்டெயில்ஸ் தான் எனக்கு அங்கே வேணும். நேம்ஸ். ஓகேங்களா? நேம்ஸ்ன்றது செகண்ட் காலம்ல இருக்கு. 2, 0. 0ன்றது எக்ஸாக்ட் மேட்ச்டு வேல்யூ தான். ஜீரோஸ் நம்ம கொடுப்போம். 1ன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ, ஜீரோஸும் நமக்கு வேணும். எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற வேல்யூ தான் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? என்டர் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரகுன்றது மட்டும் உங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் நல்லா தெரியும் கிளியராக. ரகுன்றது மட்டும் இங்கே வந்துருச்சு ஃபார்முலாவில். இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இந்த மற்ற டீட்டெயிலில் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் இங்கே 2ன்ற எடுத்துகிட்டு 3ன்னு சேஞ்ச் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம அங்கே ஆல்ரெடி டேபிளில் வந்து அந்த டேபிளில் உள்ள எல்லா காலமுமே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இங்கே ஜஸ்ட் இங்கே ரேஞ்சை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். 4. ஓகேங்களா? இப்போ எல்லாமே நமக்கு வந்துருச்சு. ஜஸ்ட்டு ட்ராக்கிங் பண்ணுங்க. ட்ராக் பண்ணால் போதும். உங்களுக்கு அந்த எம்ப்ளாயி ஐடிக்கு மேட்ச்டாக இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். வீல் லுக்கப் இது வந்து அந்த ஐடி மேட்ச்டாக இருந்தால் அந்த ஐடிக்கு ஈக்குவலான இருக்கிற வேல்யூ எடுத்துகிட்டு வரும். சப்போஸ் ஐடி மேட்ச் ஆகலாம் நமக்கு எதுவும் அங்கே வேல்யூ டிஸ்பிளே பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்ப்ளாயி ஐடிக்கு
நான் எதுவுமே வேல்யூ கொடுக்கல அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க ஜீரோஸ்னு வந்துருச்சுங்களா. எனக்கு வந்து ஐடி மேட்ச் ஆயிருச்சு, பட் அங்கே எதுவும் வேல்யூஸ் இல்லை. ஸோ எனக்கு ஜீரோன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. சப்போஸ் இந்த ஐடியே எனக்கு அங்கே இல்லை அப்படின்னா என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஐடியே இல்லை, நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஐடியே இல்லை அப்படின்னா அங்கே என்ன நமக்கு ரிசல்ட் வருது, இங்கே என்னன்னு வந்துடும். இப்போ நீங்கள் நல்லா இதில் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். வேல்யூ ஈக்குவலாக ஆகி அந்த யூனிக் வேல்யூ ஈக்குவலாக இருந்து அங்கே வேல்யூஸ் இருந்துன்னா நமக்கு வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுது. சப்போஸ் ஐடி மேட்ச்ட் ஆகி அங்கே வேல்யூஸ் இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு ஜீரோஸ்னு டிஸ்பிளே பண்ணுது. சப்போஸ் இந்த ஐடியே அங்கே இல்லை அப்படின்னாக்க நமக்கு வந்து அங்கே என்என் டிஸ்பிளே பண்ணுது, பிகாஸ் நாட் அவைலபிள். இந்த ஐடி எம்ப்ளாயி ஐடி வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டில் வந்து இல்லை அப்படின்னு சொல்ல வருது. ஓகேங்களா, இதுதான் VLOOKUP-ஓட மெயின் ஆப்ரேஷன்ஸ். இதை வந்து நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதில் நிறைய லேர்னிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ஒரு ஃபார்முலாவோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.